இன்றைய சொசைட்டியை பொறுத்தவரை நம்ம ரோட்டில், ஆஃபீஸில், பஸ்ஸில் பார்க்குற பெரும்பாலான நபர்கள்கிட்ட கையில் ஒரு பிராண்டடான மொபைல் கண்டிப்பாக இருக்குது. ஒரு லக்ஸூரியான சூப்பர் பைக் இல்லைனா 10 லட்சம் 15 லட்சம் மதிப்புள்ள கார் இருக்குது. பெரும்பாலான மக்கள் போடுற ட்ரெஸ் எல்லாமே பிராண்டடான ட்ரெஸ்ஸை தான் போடுறாங்க. இப்படி சொசைட்டியில் நம்ம பார்க்குற மக்களில் பணக்காரன் யார், ஏழை யாருன்னு அடையாளம் தெரியாத அளவிற்கு எல்லாருமே ஒரு ரிச் லுக்கில் தான் இருக்காங்க. இப்படி பார்த்தா நம்ம நாட்டில் பெரும்பாலானவங்க பணக்காரங்களாக தான் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்ம நாட்டில் உள்ள பணக்காரங்களோட எண்ணிக்கை வெறும் 10% மட்டும்தான். மீதம் உள்ள 90% மக்கள் தான் நம்ம எல்லாரும் ஏழைகள், மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. இன்றைக்கி சொசைட்டியில் உண்மையான பணக்காரங்களை விட பணக்கார மாதிரி காட்டிக்கிறவங்க எண்ணிக்கை தான் அதிகம். இப்படி பணக்கார மாதிரி காட்டிக்கிற போலி பணக்காரங்கள் செய்யக்கூடிய ஒரு 10 விஷயங்களை பற்றியும் அந்த 10 விஷயங்களால் அவங்களோட எதிர்காலமும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் எப்படிலாம் பாதிக்கிறது பற்றியும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களை சுற்றி உள்ள நண்பர்களில், சொந்தக்காரங்களில் உண்மையான பணக்காரன் யார் போலி பணக்காரன், யார் பணக்காரன் மாதிரி சீன் போடுறான்னு நீங்கள் கண்டுபிடிக்க நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட்டு எம்பயர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? நம்பர் 1, பையிங் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் தே கேனாட் அஃபோர்ட். தான் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு இமேஜை மற்றவங்கிட்ட உருவாக்க லக்ஸூரியான ப்ராடக்டை அதிக காசு கொடுத்து வாங்குவது. குறிப்பாக சொல்லணும்னா சிட்டி சைடில் வாழ்கிற மக்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஐஃபோனு, நல்லா ஆயிரக்கணக்கில் ரேட் உள்ள ஷூஸு, பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ்ன்னு இப்படி விலை அதிகமான பொருட்கள் நம்மக்கிட்ட இருந்தால் தான் சொசைட்டியில் நம்மளை ஒரு ஆளாக மதிப்பாங்கன்னு ஒரு சோசியல் ப்ரெஷருக்காக இதை வாங்குகிறாங்க. இப்படி மற்றவங்களோட அட்டென்ஷனை பெறுவதற்காக பெரும்பாலான மக்கள் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு சேர்த்து வச்சிருந்த சேமிப்பு பணத்தையும் சேர்த்து செலவு பண்ணுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், லக்ஸூரியான பொருட்களை வைத்திருப்பதுனால நம்மளை பார்க்குறவ மற்றவங்க நம்மளை ஒரு 10 நிமிஷம் அதிகமாக பார்ப்பாங்களா? 10 நிமிஷம் நம்மளை பெருமையாக நினைப்பாங்களா? ஆனால் அதற்காக கிரெடிட் கார்டு பில்லு, பர்சனல் லோனுங்கிற வலையில் பல வருஷம் நம்ம தான் மாட்டணும். நம்மளோட பேங்க் பேலன்ஸ் 0ல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கையில் ஆப்பிள் ஐஃபோன் இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரும் மிகப்பெரிய முதலீட்டாளருமான வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, ஆடம்பரத்திற்காக நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குவதனால ஒரு நாள் நமக்கு தேவையான பொருளை நம்ம விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ பணக்கார மாதிரி ஒரு பந்தா காட்ட பொருட்களை வாங்கிறத விட அந்த காசை முதலீடு செய்து உண்மையான பணக்காரனாக மாற முயற்சி பண்ணுங்க. நம்பர் 2, லிவிங் இன் எக்ஸ்பென்சிவ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஹோம் தே கேனாட் அஃபோர்ட். அதிக வாடகை கேட்கும் ஏரியாவில் வீடு எடுத்து தங்குவது, இல்லைன்னா அதிகமான செலவு செய்து வீடு கட்டுவது. உங்களோட மாத வருமானத்தில் 50%க்கும் அதிகமான விலையில் நீங்கள் வீட்டு வாடகை கொடுப்பது, இல்லைனா சொந்த வீடு கட்டுறதுன்னு பேரில் பேங்கில் ஹோம் லோன் எடுத்து அதற்கு இஎம்ஐயாக உங்களோட மாத வருமானத்தில் 50%க்கும் அதிகமாக பணத்தை செலுத்துவது. இது உங்களுக்கு அதிகமான நிதி சுமையை தான் உண்டாக்கும். மாத வருமானத்தில் பெரும் பகுதியை வீட்டு வாடகைக்கும் அல்லது பேங்க்கில் ஹோம் லோனுக்கும் இஎம்ஐயாக செலுத்துவதனால அத்தியாவசிய தேவைகளுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் செலவு செய்ய பணம் இல்லாமல் கடன் வாங்கும் நிலை தான் உண்டாகிறது. நம்மளில் பெரும்பாலான மக்கள் தன்னுடைய வீடு இவ்வளோ பெரிய ஏரியாவில் இருக்குது, தான் இவ்வளோ பெரிய ஏரியாவில் வாழ்கிறேன், என் வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, மாடி வீடு கட்டியிருக்கேன்னு இப்படி சொல்லி ஒரு கெத்து காட்டுவதை நினச்சிட்டு தங்களோட பணத்தை வெட்டியாக செலவு பண்ணுறாங்க. இப்படி வீடுங்கிற ஒரு விஷயத்திற்காக அவங்களோட வருமானத்தில் பாதிக்கு மேலே வாழ்க்கை மொத்தமும் செலவு பண்ணுறாங்க. இதனாலேயே ஃபினான்ஷியலாக ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. காலப்போக்கில் மன அழுத்தமும் உண்டாகும். நம்பர் 3, ஃபினான்சிங் கார்ஸ் வித் ஹை மந்த்லி பேமெண்ட்ஸ். லக்ஸூரியான பெரிய கார்களை வைத்திருப்பது சொசைட்டியில் பணக்காரனுக்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கும் நபர் மாதம் 50,000 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டி 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய எஸ்யூவி காரை எடுத்து ஓட்டினாதான் மாசு கெத்துன்னு தன்னுடைய வருமானத்தை அழித்து கொண்டு மற்றவங்கிட்ட பணக்கார மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கார் என்பது வருஷம் போக போக
மதிப்பு குறைகிற ஒரு பொருள். கார் என்பது தேவைப்பட்டாலும் அதிக இஎம்ஐ கொடுத்து ஒரு பெரிய காரை, லக்ஸுரியான காரை தான் வாங்கணும்னு இல்லை. சிம்பிளாக ஒரு காரை வாங்கலாம். நீங்கள் ஒரு காரை வாங்கி 10 நாள் சுற்றிலுவங்க எல்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்களா? ஆனால் வாங்குகிற அந்த காருக்காக நீங்கள் தான் பல வருஷம் வட்டியுடன் சேர்த்து கடனை கட்டணும். இப்படி சம்பளத்தில் பெரும்பகுதி இஎம்ஐக்கும் வட்டிக்கும் பேங்க்கே போவதனால உங்களால் பணத்தை எப்படி சேமிக்க முடியும்? உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு எப்படி சொத்தை உருவாக்க முடியும்? ஸோ உங்களுக்காக வாழ பழகுங்க. சுற்றி உள்ள சொந்தக்காரனுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் அவனை சொல்கிற வார்த்தைக்காகவும் வாழ பழகினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மொத்தமும் சூனியம்தான். நம்பர் 4, ஸ்பெண்டிங் எக்ஸ்பென்சிவ்லி ஆன் பார்ட்டிஸ் ஆன் சோசியல் ஈவெண்ட்ஸ். இப்போதெல்லாம் பல பேர் நைட் பார்ட்டிஸ்க்காகவே தனியாக வாரம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி சுற்றி உள்ள ஊர்க்காரங்க மத்தியிலையும் சொந்தக்காரங்க மத்தியிலையும் நம்ம ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கணும்னு திருமணங்களை இல்லாட்ட காதுகுத்து மாதிரியான குடும்ப விழாக்களை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆடம்பரமாக நடத்தாங்க. ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், இந்த ஊர்க்காரங்க மத்தியிலையும் சொந்தக்காரங்க மத்தியிலையும் மறக்க முடியாத அளவுக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல வருஷமாக சேமித்த பணத்தை அது போக சொந்தக்காரன் சுற்றியில் வண்டி கடன் வாங்கி தங்களுடைய கல்யாணத்துக்கும் காதுகுத்துக்கும் செலவு பண்ணுறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் வாங்குகிற கடன், அந்த கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பிறந்தநாள் கொண்டாடி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் போகிற வர கல்யாணத்துக்கு வாங்கின கடனை பல பேருக்கு கட்டிகிட்டு இருக்காங்க. சுற்றி உள்ளவனும் சொந்தக்காரனும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவான், போடுற சாப்பாடை எவ்வளோ நல்லா இருந்தாலும் குறை சொல்லிட்டு தான் போவான். ஆனால் நீங்கள் தான் வாங்கின கடனுக்கு பல வருஷம் ஆனாலும் வட்டி கட்டணும். அந்த கடனுக்கும் உங்களுடைய வருமானத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நம்பர் 5, டேக்கிங் ஃப்ரீக்வெண்ட் வெக்கேஷன் ஆன் கிரெடிட்ஸ். வீட்டு இஎம்ஐ, கார் இஎம்ஐ மாதிரி இப்போல்லாம் வெக்கேஷனுக்கு கூட இஎம்ஐ ஆப்ஷன் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வருகிற அழகழகான இடங்களை பார்த்துட்டு நம்மளும் அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பர்சனல் லோன் வாங்கியோ இல்லாட்ட எந்த வெக்கேஷன் பிளானில் போகிறாங்களோ அவங்ககிட்டயே இஎம்ஐக்கு லோன் போட்டோ பல பேர் ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. இப்படி கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு சுற்றுவதனால கிடைக்கிற நன்மையை விட தீமைகள் தான் அதிகம். வெக்கேஷனுங்க பேரில் வெளிநாடுகளுக்கு சுற்றுவது ஒரு தேவையில்லாத ஆடம்பர செலவாகும். ஆனால் ஐடியில் 50,000 சம்பளம் வாங்குறது கூட 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ பக்கத்தில் உள்ள வெளிநாடுக்கு சென்று ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்களோட கவனத்தை பெறுவதில் தான் அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. நீங்கள் கடனை வாங்கி சுற்றுற வெளிநாட்டு பயணத்திற்கான கடன் தொகையை மொத்தமாக அடைத்து முடிக்க சில மாதங்கள், சம்டைம்ஸ் சில வருஷங்கள் கூட ஆகலாம். இதெல்லாம் தேவையில்லாத நிதி சுமையை தான் உங்களுக்கு தரும். நீங்கள் வெக்கேஷன் போகணும்னா பிளான் பண்ணுங்கள். முன்னக்கூட்டியே பல வருஷம் பிளான் பண்ணி கூட பணத்தை சேமித்து போகலாம். நம்பர் 6, அப்சஸிங் ஓவர் சோசியல் மீடியா அப்பீரியன்ஸ். சோசியல் மீடியாவில் தான் ஒரு பெரிய பணக்காரன், ரிச்சான லைஃப் ஸ்டைலை வாழ்கிறவங்கன்னு மற்றவங்களுக்கு காட்டி அதன் மூலமாக ஒரு சில லைக்கை வாங்குகிற கூட்டம் ஒன்று இருக்குது. அதுவும் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே நான் எப்படி ஸ்டார்ட் அப்பை தொடங்கி ஒரே வருஷத்தில் கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்து கடைசியில் நீங்களும் என்ன மாதிரியே பணக்காரனாக மாறணுமா அப்படின்னு நினச்சா இந்த கோர்ஸை வாங்குங்க அப்படின்னு கோர்ஸை செல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் மூலமாக பணக்காரனாக மாற ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்குது. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் சாப்பாடுன்னு சாப்பிட்டாலே 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் தான், லக்ஸூரியான காரை தான் நான் ஓட்டுறேன், பிராண்டடான ப்ராடக்ட்ஸை தான் எப்போதுமே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு நடமாடும் சிட்டி மால் மாதிரி தான் இன்றைக்கி பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் வரும்னு ஒரு போலியான லைஃப் ஸ்டைலை தான் எல்லாரும் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உண்மையாகவே பணக்காரன் ஒருத்தன் இருப்பான். ஆனால் என்ன, அவன் பணக்காரன் இல்லை, அவனை பெற்ற அவன் அப்பா தான் பணக்காரரு. பட் அப்பா காசில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்கூல் காலேஜில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, தினமும் செலவுக்கு பாக்கெட் மணியாகவே வெறும் 2000 ரூபாய் தான் எனக்கு தருவாங்க அப்படின்னு ஒரு தற்குறி கூட்டம் தெரியும். இவனுங்க எல்லாமும் ஃப்ரேக் ரிச்சு தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் அம்பானி, அவரோட பையங்க 2 பேத்தில் ஒருத்தன் மொத்தமாக சொல்லி முடிஞ்சிட்டான், லட்சக்கணக்கான கோடி இறந்துட்டான். நம்பர் 7, ஈட்டிங் அவுட் ரெகுலரி அட் ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட மட்டுமே பெரும்பாலான மக்கள் பெரிய பெரிய ஆடம்பரமான ஹோட்டல்ஸ்க்கு போகிறாங்க. அதுவும் 1000 கணக்கில் விலை உள்ள உணவுகளை தான் ஆர்டர் பண்ணுறாங்க.
இதற்காகவே அவங்களோட மாத வருமானத்தில் பெரும்பகுதியை செலவு பண்ணுறாங்க. அதிலும் பெரும்பாலான மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணதுக்காக பெரிய ஹோட்டல் போய் தான் அடிக்கடி சாப்பிடுவாங்களாம். இதற்கு பதிலாக வீட்டிலையே சமையல் சாப்பிட்டா பெருமளவு பணத்தை மிச்சம் பண்ணலாம். இப்படி சேமிக்கிற பணத்தை ஷேர் மார்க்கெட்டு இல்லைன்னா கோல்டில் முதலீடு செய்யலாம். இல்லைனா அவங்களோட அவசர தேவைக்கு செலவு பண்ணாமல் பேங்கில் கூட பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சேமிக்கலாம். அப்போதைக்கு சுற்றியுள்ளவங்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பணக்காரனும் பந்தா காட்டுவதுக்கு பதிலாக உண்மையான வெல்த்தை க்ரியேட் பண்ணிங்கன்னா உண்மையான பணக்காரனாக ஒரு சில வருஷத்தில் மாறிடலாம். நம்பர் 8, பையிங் த லேட்டஸ்ட்டு கேஜெட்ஸ். புதிதாக மார்க்கெட்டுக்கு சேல்ஸ்க்கு வருகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரியான நியூ டெக் கேஜெட்டை நிறைய மக்கள் அவங்களுக்கு தேவைப்படனாலும் வாங்குறாங்க. என்ன காரணம்னா எப்போதுமே ட்ரெண்டில் இருக்கணும் பணத்தை செலவு பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ஸ்மார்ட் ஃபோனு, ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரியான டெக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் சீக்கிரமாகவே அதோட மதிப்பை இழந்துடும். அதுவும் ரீசெண்ட் டைமில் பெரும்பாலான மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, நியூவாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப்பை வாங்கி வச்சுருந்தா தான் அவங்க எப்போவுமே அப்டேட்டில் ட்ரெண்டில் இருக்க முடியுங்கிற ஒரு மனநிலையில் தான் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா, மாதம் 30,000 சம்பாதிக்கிற ஒருத்தங்க கூட வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வாங்குதான். அதுவும் அவனோட மாத சம்பளத்தை 2 மடங்கு மேலே காசு கொடுத்து இஎம்ஐ கட்டியாவது அந்த ஃபோனை வாங்குகிறான், மாதம் 5,000 இஎம்ஐக்கு. இப்படி அப்டேட்டாக இருக்கணும், ட்ரெண்டில் இருக்கணும்னு சம்பாதிக்க பணத்தெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருந்தால் உங்களால் ₹1 கூட சேமிக்க முடியாது. ஒன்றைக்கும் பணக்காரனாக மாற முடியாது. பணக்கார மாதிரி பில்டப் தான் அடிச்சிட்டு இருக்கணும். நம்பர் 9, அவாய்டிங் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்டு பட்ஜெட்டிங். மிடில் கிளாஸ் பீப்புளில் பல பேர் தான் ஒரு பெரிய பணக்காரன், நான் நினச்சா எவ்வளோ பணம் வேண்டாலும் செலவு பண்ணுவேன் அப்படின்னு காட்டிக்க எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கும் இல்லாமல் மந்த்லி பட்ஜெட் கூட போடாமல் வருகிற பணத்தை இஷ்டப்படி மற்றவங்க முன்னாடி செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி செலவு பண்ணுறவங்க அவங்களோட மொத்த சம்பளத்தையும் மாதம் தொடங்கிய முதல் 10 இல்லாட்டி 20 நாளில் செலவு பண்ணிவிட்டு கடைசி 10 நாளுக்கு செலவு பண்ண அதிக வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. பட்ஜெட் போடுவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு அடிப்படையாகும். வருமானம் செலவு பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் வருகிற மாத சம்பளத்தை மொத்தத்தையும் செலவு மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பது மிகப்பெரிய பிரச்சனையில் தான் நம்மளை மாட்ட வச்சிடும். நம்பர் 10, ப்ரோயிங் மணி டு பை லக்ஸுரி ஐட்டம்ஸ். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா, லக்ஸுரியான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கு கடன் வாங்குவது தான். பெரும்பாலான மிடில் கிளாஸ் நபரால் ஒரு 150cc 200cc பைக் வாங்க முடியும்னா அதை வாங்காமல் தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட, தன்னால் எவ்வளோ வேணால் செலவு பண்ண முடியும்னு காட்டிக்கிட ஹை சிசி உள்ள 4 லட்சம் 5 லட்சம் ஒருத்துள்ள பைக்கை தான் கடன் வாங்கி வாங்குவாங்க. அதே மாதிரி ஹை ப்ரைஸில் உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டத்தை தான் வாங்குவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, சுற்றியவங்க எல்லாமே அவங்கள பார்த்து சொல்லணும், என்னடா இவன் யூஸ் பண்ணுற எல்லாமே பயங்கர லக்ஸூரியாக காஸ்ட்லியாக இருக்குது, உண்மையாகவே இவன் வேறு லெவல்டா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு பல வருஷத்துக்கு கடன் வாங்குவதால் இந்த ஹேபிட் மிகப்பெரிய ட்ராப்பாக இருக்கும் அவங்களுக்கு. உண்மையான செல்வம் என்னென்னா, உண்மையான செல்வம் கடனால் உருவாகாது. உண்மையை சொன்னால் அதிகமான கடன் சுமை உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களையும் செல்வத்தையும் எல்லாத்தையுமே அழித்திடும். தேவையற்ற கடனை தடுப்பது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கும் சரி, உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் சரி ரொம்பவே நல்லது. மற்றவங்க முன்பு பணக்காரனாக காட்டிக்கொள்ள கடன் வாங்கிறத விட உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் வாங்க பணத்தை செலவு பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, உண்மையான செல்வம் என்பது வெளிப்புறத்தில் மற்றவங்களுக்கு காட்டுவதில் இல்லை. பணக்கார மாதிரி நடித்து மற்றவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உங்களை பார்க்க வைக்கலாம். ஆனால் அந்த ஒரு தவறுக்காக பல வருஷம் நீங்கள் கண்ணீர் சிந்தணும். எப்படி 10 நிமிஷம் மற்றவங்க அட்டென்ஷன் பண்ணுறதுக்காக பல வருஷம் நீங்கள் அதுக்காக கண்ணீர் சிந்தி கஷ்டப்படணும். உண்மையான பணக்காரன் தோற்றத்தில் செலுத்தும் கவனத்தை விட சொத்துக்களில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவோம். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை தான் வருஷம் ஃபுல்லாக போட்டுட்ருப்பாங்க. அதுலேயும் வாரன் பஃபெட் இருக்கார்ல, உலகத்தோட டாப் 10 பணக்காரில் அவரும் ஒருத்தர். அவர்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வீட்டில் தான் இப்போவும் இருக்காது. உலகத்தோட டாப் 10 பணக்காரர்களே இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்களும் பணக்கார மாதிரி நடிப்பதை விட்டுட்டு உண்மையான வெல்த்தை உருவாக்குங்க. இந்த வீடியோவை பணக்கார மாதிரி நடிக்கிற உங்கள் சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட்டு எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன,
அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா, பாய் பாய், see you soon.